வருவது ஆலோசனை நேரம். கரி பருவத்திற்கேற்ற சாகுபடி தொழில்நுட்பங்களை முறையாக செய்யும் போது நல்ல வருவாயினை பெறலாம். குறிப்பாக இப்பட்டத்திற்கேற்ற பயிர் ரகங்களை தேர்வு செய்து சாகுபடியினை செய்வது முக்கியமானதாகும். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நெற்பயிர், மக்காச்சோளம், கரும்பு, சிறுதானிய பயிர்கள், மணிலா, தீவன பயிர்கள், பயிறு வகை பயிர்கள், புல்வகை பயிர்கள், காய்கறி பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இதற்கான பயிர் ரகங்கள் என்னென்ன என்பதனை குறித்து வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் பாண்டியன் தரும் விளக்கம். இன்றைய வேளாண்மை ஆலோசனை நேரத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு தேவையான பயிர்களும் ரகங்களை பற்றியும் இந்த கரீப் பருவத்திற்கு நான் சொல்லப் போகின்றேன். மழை நல்லா பெய்து கொண்டிருக்கிறதுனால் விவசாயிகளாக நீங்கள் எந்த பயிர்கள் எந்த ரகங்களை தேர்ந்தெடுத்து போட்டால் நல்லா இருக்கும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் தொழில்நுட்பங்களை தெரிந்து கொண்டு நீங்கள் பயிர் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவதாக நெல் பயிரில் குறுவை சாகுபடிக்கு கோ 51, ஏடிடி ஆடுதுறை 43, 45, 37 ஆகிய ரகங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து போடலாம். அதோடு மட்டுமல்லாமல் அம்பாசமுத்திரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அம்பாசமுத்திரம் 16, 18, 20 ஆகிய ரகங்களையும் நீங்கள் தாராளமாக இந்த பருவத்தில் நீங்கள் பயிர் செய்யலாம். கோடை புழுதி சாகுபடிக்கு ஏற்ற ரகமாகிய பரமக்குடி 3, பரமக்குடி 4, அதாவது 4 வந்து அண்ணா போர் என்ற ரகத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து பயன்படுத்தலாம். அது மாத்திரமல்லாமல் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திருவருக்குப்பத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ரகங்கள் TKM 10, 11, 12 ஆகிய ரகங்களையும் நீங்கள் புழுதிகாலுக்கு மானாவாரியாக புழுதிகாலுக்கு பயன்படுத்தி அதிக மகசூல் பெறலாம். குறைந்த தண்ணியில் நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய ரகங்கள் இதுங்களெல்லாம். அதுக்கு அடுத்தபடியாக மக்காச்சோளத்தில் கோ 6 என்ற ரகம் மிக அருமையாக தற்பொழுது வேளாண்மை தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு அனைத்து இந்த ரகங்களிலும் இந்த ரகம் வந்து பிரபலம் அடைந்து கொண்டிருக்கின்றது. இந்த ரகத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து மக்காச்சோளத்தில் போடலாம். கரும்பு பொறுத்தளவுக்கு 86-032 என்ற ரகத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து போடலாம். இதுவும் பிரபலம் அடைந்த ரகம்தான், நல்ல மகசூல் கொடுக்கக்கூடிய ரகம். சிறுதானியங்கள் பொறுத்தளவுக்கு சோளத்தில் வந்து கோ 30 நல்ல ஒரு ரகம், கோ 28 நல்ல ரகம், அதையும் போடலாம். கம்பு கேழ்வரகு பொறுத்தளவுக்கு குறைந்த அளவில் தான் இங்கே ஏரியா இருக்கின்றது. அதுக்கும் வந்து ஒரு சில ரகங்கள் இருக்கிறது. கம்பு பொறுத்தளவுக்கு கோ 9 நீங்கள் போடலாம். கோ 9, அதாவது கோ 9. கேழ்வரகு பொறுத்தளவில் கோ 13, 14 இந்த ரகத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து போடலாம். இந்த மாவட்டத்தில் அடுத்தபடியாக வர வேண்டிய பயிர் வந்து மணிலாவில் பொறுத்தளவுக்கு நீங்கள் மணிலாவை வந்து நல்ல அதிக இப்போ மகசூல் கொடுக்கக்கூடிய ரகங்கள். விருத்தாச்சலம் 2, விருத்தாச்சலம் 6, அதே மாதிரி திண்டிவனம் 7, திண்டிவனம் 13 ஆகிய ரகங்கள் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ரகங்கள். இந்த ரகங்களில் தேர்ந்தெடுத்து நீங்கள் சாகுபடி செய்யலாம்.